நீங்க ஒரு 100 வழி யோசிச்சிருப்பீங்க. ஆனா, நீங்க யோசிச்ச அந்த 100 வழி இல்லாம 101வதா அதுல ஒண்ணு இருக்கும். லாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ம். அப்படின்னா தியரிய படிச்சு கான்செப்ட் படிச்சுட்டு எம்சிக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரணுமா இல்ல கொஸ்டின் பண்ணிட்டு கொஸ்டின் கான்செப்ட் பண்ணிட்டு கான்செப்ட் வரணும். இது ஒரு நல்ல வேலை யூ ஆஸ்க்ட் தட் கொஸ்டின். ஆனா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இத செய்ய மாட்டாங்க. அது எப்படி நான் ஒண்ணுமே படிக்கல, நான் எப்படி கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது அப்படின்னும். என்ட்ரன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் சொல்லுவோம். நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்றது வேற, அன்லேர்ன் பண்றது வேற. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணி திரும்ப கற்றுக்க தெரியணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது உங்களுக்கு ஹோம்ஸில் எல்லாருக்குமே தெரியும் V = IR. ஆனால் அதை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி பயன்படுத்தணுன்றது ஒரு சம் போடும்போது தான் தெரியும். நீங்கள் ஒரு ப்ராப்ளமை இனிஷியலாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கான பேனிக் வந்து என்னென்னா, எனக்கு அதை சால்வ் பண்ண தெரியாது. அப்போ எப்படி நான் அதை சால்வ் பண்ண முடியும்? எஸ், யூ டோன்ட் நோ. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு அதில் ஏதோ ஒன்று லைக் V = IR போட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தப்பாக போடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யூ திங்க் அபவுட் இட் ஃபார் 5 minutes. எதுவுமே எனக்கு ஐடியா வரல, இப்போ ஆன்சருக்கு சொல்யூஷனை எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு சொல்யூஷனை பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு 100 வழி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிச்ச அந்த 100 வழி இல்லாமல் 101வதா அதில் ஒன்று இருக்கும். நவ் யுவர் பிரெயின் வில் பி லைக், ஓகே எனக்கு இது இப்போ புரியுது. யூ வில் பி லைக், ஆமாம் இது எனக்கு தெரியும் தானே, இதை ஏன் ஆனால் நான் முன்னாடியே யோசிக்கல. ஸோ வென்எவர் நீங்கள் இதே ஃபார்மேட்டில் இன்னொரு கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் பிரெயின் என்ன சொன்னால், தேவையில்லாமல் அந்த 100 waysல யோசிக்காத, யூ நோ தட் ஒன் கரெக்ட் மெத்தட், நீ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு. அந்த லேர்னிங் அன்லேர்னிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் PYQஸை எடுத்த உடனே சால்வ் பண்ணால் தான் கிடைக்கும். நம்ம நிறைய நேரத்தில் நம்மளே என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிறோன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் நான் முதல்ல தியரி படிக்கிறேன், நான் கண்டென்ட்டை படிக்கிறேன், அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னு நினைப்போம். பிரச்சனை என்னென்னா, கடைசி வரைக்குமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற தைரியம் நமக்கு வராது. நான் 1 வாரம் படிப்பேன், 1 மாதம் படிப்பேன், 1 வருஷம் படிப்பேன். 1 வருஷம் படித்தாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுற தைரியம் வராது. ஏன்னா நீங்கள் 8th சாப்டர் படிச்சுட்டு இருக்க பார்த்து ஃபஸ்ட்டு சாப்டர் மறந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் ஒழுங்காக படிக்கிறேன், அப்புறம் டெஸ்ட் எழுதுகிறேன். டெஸ்ட்டை எழுதுங்க, எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ, எவ்வளோ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியுமோ அப்படி சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் பெட்டராக உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்.